வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன்ல நீங்க தெரிஞ்சுக்க போறது ரிலீஸ் 6.0ல இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்தா நம்ம பார்க்க இருக்கோம். இந்த ரிலீஸ் இது வரைக்கும் பீட்டா வெர்ஷனா தான் டேலியில இருந்து கொடுத்துருக்காங்க. பீட்டா வெர்ஷன் எதுக்காக டேலியில இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் செக்கிங் பர்பஸ்க்காகவும் டெஸ்டிங் பர்பஸ்க்காகவும் இந்த பீட்டா வெர்ஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இதுல எந்த ஒரு எரரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல டைரக்டா ஆல்பா ரிலீஸ் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ ஆல்பா வெர்ஷன்ல நம்ம எல்லா யூசருமே டைரக்டா டேலிய அந்தந்த டேலியோடைய அபிஷியல் வெப்சைட்ல இருந்து டைரக்டா டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலாம். அதுதான் வந்து ஆல்பா ரிலீஸ். இப்போதைக்கு இருக்குது பீட்டா ரிலீஸ். இப்ப பீட்டா ரிலீஸ்ல வந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன அப்டேட்ஸ் பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். அதே மாதிரி மேஜர் அப்டேட்ஸும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். இதுல எந்த அப்டேட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இப்போ சின்ன அப்டேட், ஃபர்ஸ்ட் அப்டேட் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஸ்க்ரீனை நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கார்னர்ல டேலியில இருக்கக்கூடிய லோகோல ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கிறத உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த சேஞ்சஸ் தான் வந்து நம்மளுடைய டெஸ்க்டாப் ஐகான்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ மேஜர் அப்டேட்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப மேஜர் அப்டேட் நம்ம வந்து பார்க்கும்போது இப்ப டேட்டா அப்படிங்கிறதுல இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்பிட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல டேட்டாவை நம்ம ஸ்பிட் பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்பிட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ண உடனேயே நம்மளுக்கு டைரக்டா வெரிஃபை டேட்டா ஸ்பிட் டேட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். இப்ப வெரிஃபை டேட்டா நம்ம கொடுக்காம டைரக்டா வந்து ஸ்பிட் டேட்டா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கூட அங்கேயும் வந்து டேட்டாவை வெரிஃபை பண்றதுக்கான ஒரு பட்டன் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இந்த வெரிஃபை பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பிளிட் அப்படிங்கிறது பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அனதர் ஸ்கிரீன் நம்மளுக்கு இங்க ஓபன் ஆகுது. இந்த ஸ்கிரீன்ல நியூவா வந்திருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸ்பிளிட் கம்பெனி அப்படின்னு இருக்கக்கூடியதுல நம்மளுக்கு ஸ்பிளிட்டுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் கம்பெனி கொடுத்துருக்காங்க, ஸ்பிளிட்டுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பினான்சியல் இயர் 2024-25 நம்ம மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஸ்பிளிட் பண்றதுக்கான டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இங்க கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 31 மார்ச் 2025 அப்போ நான் கொடுத்துட்டு என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே கீழே வந்து நம்மளுக்கு நியூ கம்பெனியோடைய நேம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க தெரியுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா 2 கம்பெனி நம்மளுக்கு டிஃபால்ட்டாவே டேலி ப்ரிப்பேர் பண்ணி தரும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பினான்சியல் இயருக்கு, அதாவது 31 மார்ச் 2025 வரைக்கும் ஒரு டேட்டா நம்மளுக்கு செப்பரேட்டா ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணி தரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து நம்மளுக்கு ஒரு டேட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு தனியாகவும் நம்மளுக்கு ஸ்பிளிட் பண்ணி தரும். ஸோ இப்போ நம்ம வந்து 1 ஏப்ரல் அப்படின்னா வந்து இங்க கொடுத்துட்டு என்டர் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா, அதாவது 1 ஏப்ரல் 2025 கொடுத்துட்டு நான் வந்து என்டர் பண்றேன் அப்படின்னா அந்த பினான்சியல் இயருக்கு ஒரு கம்பெனி டேட்டா நம்மளுக்கு டேலி கிரியேட் பண்ணும். அதே மாதிரி 31 மார்ச் 2025 வரைக்கும் ப்ரீவியஸ் பினான்சியல் இருக்கு தனியா ஒரு கம்பெனி, 2 கம்பெனி டிஃபால்ட்டாவே டேலி வந்து கிரியேட் பண்ணி தரும். அதுல நம்ம தேவையில்லாத கம்பெனியை நம்ம டெலீட் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். ஒரிஜினல் டேட்டா டிஃபால்ட்டா டேலி மெயின்டைன் பண்ணும். அப்ப ஒரே மாதிரியான நேம்ல நம்மளுக்கு 3 கம்பெனி வந்து ஆல்ரெடி நம்மளோட டேட்டாவா நம்மளுக்கு இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பிட் பண்ற மெயின் டேட்டா அப்படியே நம்மளுக்கு டேலி மெயின்டைன் பண்ணும். 2 நியூ கம்பெனி டேட்டா ஸ்பிளிட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஆனா இப்ப நம்மளுக்கு 2 கம்பெனி டேட்டா வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஒரே கம்பெனி டேட்டாவா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டேலி நம்மளுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இப்ப கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் டேட்டுக்கான ஃப்ரம் டேட் அண்ட் பிஃபோர் டேட் அப்படின்னு நம்மளுக்கு 2 டீடைல்ஸ் வந்து கேக்குது. நம்ம கம்பெனி டேட்டா நம்மளுக்கு எப்படி வேணும், ஆஃப்டர் டேட் வேணுமா இல்ல பிஃபோர் டேட் வேணுமா அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரம் டேட் இல்லைன்னா டு டேட் அப்ப நம்ம வந்து இங்க கொடுக்கும்போது பிஃபோர் டேட் நான் வந்து கொடுத்தேன் அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது 31 மார்ச் வரைக்கும் எனக்கு டேட்டா வந்து இருக்கணும், அந்த டேட்டாவை நான் ஆடிட்டிங் பர்பஸ் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த இடத்துல அக்செப்ட் அப்படிங்கிறது கேட்கும். டேலி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்பிளிட்கான கன்ஃபர்மேஷன் கேக்குது. அதுக்கான ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு நியூவா வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெர்ஷன்ல அல்லது ரிலீஸ்ல நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்பிளிட்டிங் மாஸ்டர் தனியா ஸ்பிளிட் பண்ணுது, வவுச்சர்ஸ் தனியா ஸ்பிளிட் பண்ணுது, அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்மளுக்கு ஒரே ஒரு கம்பெனி மாஸ்டர் மட்டும் நம்மளுக்கு தந்துருது. இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு 1 ஏப்ரல்ல இருந்து 31 வரைக்கும் நம்மளுக்கு இந்த டேட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். இங்க என்ன சார் செப்டம்பர் இருக்கே அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் என்ட்ரி செப்டம்பர்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி காட்டுது. இது வந்து ஒரு 2வது அப்டேட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நாம தெரிஞ்சுக்கக்கூடியது என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல தான் மேஜர் அப்டேட் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல நாம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி
ரிலீஸ் 5.1 வரைக்கும் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் லெங்தாவே இந்த டேபிள் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜிஎஸ்டிக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்ப ஜிஎஸ்டியோடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே தனியா ஒரு மெனுல கொண்டு போயிருக்காங்க. ஆல் ஜிஎஸ்டி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல. அதை நீங்க என்டர் பண்ணி ஜிஎஸ்டிக்கான கனெக்டட் சர்வீசஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். நியூவா ஆட் பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு பேங்கிங் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் செப்பரேட்டா நியூவா ஆட் பண்ணியிருக்காங்க. அதுல 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு சென்ட் பேமெண்ட்ஸ். அது ஏன் ஹைட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம கனெக்டட் சர்வீசஸை நம்ம எனேபிள் பண்ணியிருக்கணும். அதாவது பேங்கிங் கனெக்டட் சர்வீஸ் இல்லைன்னா லாகின் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். அப்போதான் வந்து இந்த சென்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஆக்டிவ்ல வரும். சென்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது டைரக்டா நம்ம டேலியில வந்து இ பேமெண்ட் ப்ராசஸ் நம்ம வந்து எனேபிள் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து 2வது ஆப்ஷன் நீங்க கெட் பேலன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கெட் பேலன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம என்டர் பண்ணி பார்த்தோம்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய கனெக்டட் பேங்கிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். கனெக்டட் பேங்க் எல்லாமே. இப்ப இந்த இடத்துல எம்டியா இருக்கு. என்கிட்ட வந்து ஒரே ஒரு பேங்க் லெட்ஜர் நான் வச்சிருக்கேன். ஆனா அதை கனெக்ட் அப்படிங்கிறத நான் பண்ணல. அதுக்காக இந்த லிஸ்ட் வந்து நம்மளுக்கு எம்டியா இருக்கு. இப்ப நான் கனெக்ட் பண்ணிட்டோம். ஒரு 3 பேங்க் டிஃப்ரெண்ட் பேங்க்ல நான் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கேன். 3 பேங்க்குமே எனக்கு இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த 3 பேங்கையும் நான் வந்து அட் த சேம் டைம் நான் வந்து செலக்ட் பண்ணி அதோடைய பேலன்ஸ் என்ன பேங்க்ல அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் படி இருக்கக்கூடிய பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் இங்க இருந்தபடியே நம்ம வந்து எடுத்து பார்த்துக்க முடியும். நம்ம பேங்கோடைய லாகின் நம்ம போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதர்வைஸ் இந்த இடத்துல ஆல்ட் பி கொடுத்துருக்காங்க பேங்க் கனெக்ஷன் அப்படிங்கிறது. இதை நம்ம வந்து என்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்க உங்களுடைய லாகின் அதாவது உங்களுடைய லைசன்ஸ் எந்த இமெயில் ஐடியில கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கோ அதை நீங்க வந்து என்டர் பண்ணுங்க. உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து நீங்க கொடுத்துக்கலாம். அதாவது டேலி டாட்நெட்கான பாஸ்வேர்டு வந்து நீங்க இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்க முடியும். அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா அனதர் ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால எனக்கு அனதர் ஸ்கிரீன் எனக்கு வரல. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து கனெக்டட் சர்வீஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கனெக்ஷனுக்கான ப்ராசஸ் நமக்கு கேட்கும். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். நீங்க சோலோவா கண்டிப்பா பண்ணக்கூடாது. கரெக்டான ஒரு டேலி பார்ட்னர் உங்களுக்கு யாரு டேலி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்க மூலமா நீங்க இந்த கனெக்டட் சர்வீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க பண்ணா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். அதுல இருக்கக்கூடிய குரீஸ் எல்லாம் உங்களுடைய டேலி பார்ட்னரே உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இது வந்து நம்மளுக்கு பேலன்ஸை ஆன்லைன்ல இருந்து அதாவது போர்ட்டல்ல இருந்து பேங்கிங்கான போர்ட்டல்ல இருந்து அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம டைரக்டா எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் டேலியில இருந்தபடி எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் தான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய கெட் பேலன்ஸ் ஃப்ரம் டேலி அப்படிங்கிறது. ஓகே. இப்ப அடுத்து இருக்கக்கூடிய ஆல் பேங்கிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லாகின் அண்ட் லாக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம போர்ட்டல் ஓபன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ப்ரௌசர்ல செப்பரேட்டா போர்ட்டல் ஓபன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இங்க இருந்தபடியே டைரக்டா நம்ம வந்து லாகின் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். ஸோ இங்கே நான் வந்து எனக்கு டேலி டாட்நெட் பாஸ்வேர்ட் கேட்குது. ஐ மீன் இப்போ நான் வந்து என்னுடைய லைசன்ஸுக்கான டாட்நெட் ஐடி பாஸ்வேர்ட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கனெக்ஷனுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது லாகின் அப்படிங்கிறது ஆகிடும். தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லாக் அவுட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஆல் பேங்கிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய லாகின் லாக் அவுட். ஸோ மேல இருக்கக்கூடிய சென்ட் பேமெண்ட்ஸ் தான் இங்கேயும் நம்மளுக்கு இருக்கு. டைரக்டா நம்ம சென்ட் பேமெண்ட் இங்க இருந்து நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி கெட் ஸ்டேட்மெண்ட் மூலமா நம்ம எந்த பேங்க்குக்கான ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வேணுமோ அந்த பேங்க்கான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டைரக்டா டேலியில இருந்தபடியே நம்ம வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆல் பேங்கிங் அப்படிங்கிற அதாவது கெட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன். அடுத்து கெட் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து மேல இருக்க அதே ஆப்ஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேங்க்கான கனெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இங்க நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதுல என்ன பெரிய பெனிஃபிட் இந்த ஸ்டேட்மெண்ட்னால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது என்ட்ரிஸும் நம்ம வந்து இங்க பண்ற அளவுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க கனெக்டட் உங்களுடைய பிசினஸ்ல இருக்கக்கூடிய பேங்க் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க டவுன்லோட் பண்ணும் போதே அதுக்கான என்ட்ரிஸையும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க பல்கா வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது டேலியில டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால என்ன இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல என்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா
போர்ட்டல் ஓபன் பண்ணாம டைரக்டா டேலியில இருந்தபடியே பேலன்சஸ் அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது செக் இஸ்யூ பண்றோம் அப்படின்னா நம்ம தாராளமா நம்ம வந்து இஸ்யூ பண்ணலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம ரீகான்சில் பண்ணிட்டு தான் பேங்க் பேலன்ஸை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இமீடியட்டா நம்ம டேலியில இருந்தபடியே இந்த கனெக்டட் சர்வீசஸ் எடுத்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல இருக்கக்கூடிய என்ட்ரிஸை ஆட்டோமேட்டிக்கா நம்ம டேலியில ரெக்கார்ட் பண்ணி அதை இமீடியட்டா நம்ம வந்து ரீகான்சில் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். இந்த பெனிஃபிட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம சென்ட் பேமெண்ட் நம்ம கொடுக்கறதுனால ஒன்ஸ் நம்ம டேலியில ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை டைரக்டா நம்ம வந்து சென்ட் பண்ணலாம். இ பேமெண்ட்ஸ் கனெக்டிவிட்டி கூட தேவை கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 80 பேங்க்ஸோடைய கனெக்டட் சர்வீசஸ் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு இந்தியால அப்படின்னு சொல்லிட்டு டேலி சைட்ல இருந்து அவங்களுடைய ஹெல்ப் நோட்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. 80 பேங்க்ஸ்ல கண்டிப்பா உங்களுடைய பேங்க்கும் கவர் ஆயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, வேற என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா லெஜர் கிரியேஷன் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெயினா இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இங்க இருக்கு இல்லையா, அதாவது பேங்கிங் அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபீச்சர். இந்த பேங்கிங் ஃபீச்சர் நம்ம வந்து என்டர் பண்ணலாம். இதுல வந்து என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீகான்சிலியேஷனுக்கு செப்பரேட்டா ஒரு செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து தனியா பார்த்துக்கலாம். அதே மாதிரி இம்போர்ட்டட் பேங்க் டேட்டா அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த இம்போர்ட்டட் பேங்க் டேட்டா மூலமா தான் நம்ம என்ட்ரிஸை ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜென்ரேட் பண்றதுக்கான ஃபீச்சர்ஸ் உள்ள இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தடுத்த அப்டேட் நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கும்போது அதுக்கான கிளாரிட்டி, அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய அப்டேட் வந்து உங்களுக்கு டைரக்டா நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்ப பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்டர் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு பேங்கோடைய லிஸ்ட் நம்மளுக்கு தெரியுது. இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது, அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ், அவைலபிள் ஒன்லி இன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா நம்ம வந்து பார்த்துக்கலாம். பிஆர்எஸ் நம்ம பண்ணணும், டைரக்டா பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை நான் டைரக்டா என்டர் கீ பிரஸ் பண்ணி நான் வந்து பிஆர்எஸ் உள்ளே நான் வந்து மூவ் பண்ணிடுறேன். இப்ப நான் ரெக்கார்ட் பண்ண எல்லா என்ட்ரிஸும் நம்மளுக்கு இங்க அப்பியர் ஆகும். இதுல ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கறத நம்மளுக்கு கொடுத்துருக்கத நீங்க பாருங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரீகான்சிலேஷனுக்கான சம்மரி. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து உங்களுடைய ரியல் டேட்டாவை நீங்க ரீகான்சிலேஷன் சம்மரி எடுத்து பாருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து இந்த ஃப்ரம் 1 ஏப்ரல் அப்படிங்கிறத என்டர் பண்ண உடனே அடுத்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா பேங்க் ரீகான்சிலேஷனுக்கான ஸ்கிரீன் நம்மளுக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. டாப்ல பாத்தீங்கன்னா டெபாசிட் அண்ட் வித்ட்ராயல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கிறத நீங்க வந்து பார்க்க முடியும். இங்க F8 கீ நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா அகைன் வந்து நம்மளுக்கு ரீகான்சிலேஷன் ப்ராசஸ்க்காக உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கலாம். செட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பத்தின அடுத்தடுத்த அப்டேட் அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு நம்ம ஒரு ஓவர் வியூவா மட்டும் இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மெயின் ஸ்கிரீன் எஸ்கேப் பண்ணி நான் வந்து பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் நான் வந்துடுறேன். இங்க நம்மளுக்கு ஓப்பனிங் பிஆர்எஸ்க்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஆல்ட் H. இதை பிரஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த பேங்குக்கு ஓப்பனிங் பிஆர்எஸ் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணலாம். இப்ப நம்மளுக்கு ஓப்பனிங் பிஆர்எஸ்க்கான டீடைல்ஸ் ஸ்கிரீன் வந்து நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்கிரீன்ல இருந்து எடுத்துக்க முடியுது. ஓப்பனிங் பிஆர்எஸ்னா என்ன அப்படின்னா 1 ஏப்ரல்ல நம்மளுக்கு அஸ்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் படி என்ன பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு பேங்க் லெஜர்ல இருக்கு, அதுதான் வந்து ஆடிட்டர் ஆபீஸ்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுக்கு இருக்கு. ஆனா அந்த 1 ஏப்ரல்ல உண்மையிலே பேங்க்ல எவ்வளவு பேலன்சஸ் இருந்துச்சு அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்காது அந்த ஓப்பனிங் பிஆர்எஸ். இந்த ஸ்கிரீன்ல நம்மளுக்கு 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு என்ன அப்படின்னா அப்டேட் ஓப்பனிங் பிஆர்எஸ், அதுக்கடுத்து செட் ரீகான் பிகினிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம ஓப்பனிங் பிஆர்எஸ் டைரக்டா நம்ம வந்து கொண்டு வர முடியும். மிஸ்டேக் இல்லாம நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் அஸ் பர் கம்பெனி புக்ஸ்ங்கிற நியூ ஆப்ஷன் வந்து இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பேலன்ஸ் அஸ் பர் கம்பெனி புக்ஸ் அஸ் ஆன் 31 மார்ச். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி வந்து ப்ராப்பரா வந்து இருக்காது. அதே மாதிரி பாட்டம்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் பேங்க் பேலன்ஸ் சொல்லிட்டு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெக்டடுங்கிற டேர்ம் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இது வந்து என்னன்னா நம்ம ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கக்கூடிய நியூ அப்டேட். இம்போர்ட்டட் பேங்க் டேட்டா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் எந்த பேங்க்கான ஸ்டேட்மெண்ட் எந்த லொகேஷன்ல நம்ம வச்சிருக்கோம் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இம்போர்ட்டடுக்கான டீட்டெயில்ஸை நம்ம இங்க இருந்தபடியே நம்ம வந்து எடுத்து பார்க்க முடியும். இதுல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான பேலன்சஸ் நம்மளுக்கு இருந்தது, எத்தனை டெபாசிட் கவுண்ட் என்ன, வித்ட்ராயல் கவுண்ட் என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம அந்தந்த டேட் வைஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது ஜிபே அதர்வைஸ் கிரெடிட் கார்டு பேமெண்ட் ரிசீவ் பண்றவங்க,
அப்படிப்பட்ட பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களுடைய அவுட்ஃப்ளோ மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்ப நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து நம்மளுக்கு பேங்கிங் அப்படின்றக்கூடிய மெனுல கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த அப்டேட் என்ன? லெட்ஜர்ல ஏதாவது அப்டேட் இருக்கா அப்ப நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம பேங்க் சம்பந்தப்பட்ட லெட்ஜர் ஏதாவது நம்ம கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்வே லெட்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா பிஹேவியர்ஸ் பேமெண்ட் கேட்வே லெட்ஜர் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்ப நான் வந்து ஒன்று கிரியேட் பண்றேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்டர் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு பிஹேவியர்ஸ் பேமெண்ட் கேட்வே லெட்ஜர் இதோடைய பர்பஸ் என்னங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். பட் இது எஸ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கோடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் எதுவுமே நம்மளுக்கு இங்க இருக்காது. இதை நான் எஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கேட்குது, பேமெண்ட் கேட்வே என்ன நம்ம யூஸ் பண்ண போறோம், பே யூ நம்ம யூஸ் பண்ண போறோமா, ரேசர் பே யூஸ் பண்ண போறோமா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேமெண்ட் கேட்வேக்கு நம்மளுடைய பேங்க்குக்கு என்ன பேமெண்ட் கேட்வே நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம இங்க டைரக்டா நம்ம வந்து கொடுக்கலாம். அதையும் நம்ம செப்பரேட்டா ரீகன்சில் பண்றோம் அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு எந்தெந்த மாதிரியான ஹெட்டுக்கு இருக்கு அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ், கரண்ட் அக்கௌண்ட், அதே மாதிரி பேங்க் ஓடி அண்ட் ஓசிசி அக்கௌண்ட் மட்டும் இருக்கு. டோட்டலா வந்து ஒரு 3 குரூப்ல நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணி நம்ம பேமெண்ட் கேட்வேக்கான லெட்ஜரா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் கேட்வேனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ நம்ம வந்து யூபிஐ மூலமா பேமெண்ட் ரிசீவ் பண்றோம் அல்லது பேமெண்ட் நம்ம வந்து ரிசீவ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து நம்ம நார்மலா வந்து ஜிபே யூஸ் பண்றோம் இல்லையா, ஜிபே அதே மாதிரி பேடிஎம் யூஸ் பண்ற மாதிரி ரேசர் பே, பேயூ இதெல்லாம் வந்து டிஃபால்ட் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, இது ஆல்ரெடி இருந்த பழைய பிளாட்ஃபார்ம். அதுல நம்ம பேமெண்ட் கேட்வே நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி மெர்ச்சன்ட் ரிக்வஸ்ட் அப்படிங்கிறது இது வந்து நியூ கிடையாது, இது பழசு தான். ஆல்ரெடி வந்து பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொண்டு வரும்போதே இதை வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நீங்க புதுசா பாத்தீங்க அப்படின்னா இது நியூ அப்டேட் இல்லைங்கிறது தெரிஞ்சு. ஓகே, வேற என்ன சார் அப்டேட்? லெட்ஜர் கிரியேஷன்ல இவ்வளவுதான் வந்து இப்போதைக்கு வந்து அப்டேட் அப்படிங்கிறது இருக்கு அப்ப நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அது உள்ள இருக்கக்கூடிய பேங்கிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதை பத்தி நம்ம அதுல வந்து புதுசா எந்த சேஞ்சஸும் கிடையாது. பழச வந்து வேற வேற இடத்துல மாத்தி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ பார்ட்டிஸோடைய டீடைல்ஸ்ல வேற என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஏதாவது ஒரு பார்ட்டி லெட்ஜர்ஸ் நம்ம வந்து இங்க கிரியேட் பண்றோம் அல்லது ஆல்டர் பண்றோம் அப்படிங்கிற பட்சம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டி லெட்ஜர் ஓகேங்களா, நம்மளுடைய சப்ளையர் இப்போ ஹெச்பி இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்போ நான் வந்து ஒரு லெட்ஜர் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஐ மீன் இவங்க வந்து நம்மளுடைய சப்ளையர், இவங்களுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேமெண்ட் நம்ம டைரக்டா ஆன்லைன் மூலமா நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல வச்சுக்கிறோம். இங்க நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இருந்த ஆப்ஷன் தான் இது, ப்ரொவைட் பேங்க் டீடைல்ஸ். நம்ம அந்த பர்டிகுலர் பார்ட்டியுடைய பேங்க் டேட்டாவை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து 1 by 1 நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா, பட் இது வந்து ஆல்ரெடி இருந்த ஆப்ஷன் தான். இப்போ ஷோ மோர் கொடுத்தோம்னா நிறைய லிஸ்ட் வரும். ஸோ லெஸ் கொடுத்தோம் அப்படின்னா லிஸ்ட் வந்து குறையும். ஆனா இங்க நியூவா வந்து இருக்கிற ஆப்ஷன் என்ன, யூபிஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ நம்ம யூபிஐ மூலமா நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய சப்ளையர் லெட்ஜருக்கு நம்ம யூபிஐ டீடைல்ஸை நம்ம வந்து இங்கே கொடுத்து வைக்கலாம். ஸோ இது வந்து நியூவா வந்து பேங்க் டீடைல்ஸ் ஃபார் சப்ளையருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனா நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, கரண்ட் அசெட்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸ், அதுக்கடுத்து பேங்க் ஓடி, இந்த 3 லெட்ஜருக்கும் வந்து பேமெண்ட் கேட்வேயா அந்த லெட்ஜர் பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்ட்டி லெட்ஜர்ஸ்க்கு வந்து பார்ட்டி டீடைல்ஸ்க்குள்ள யூபிஐ அப்படிங்கிற ஒரு பேமெண்ட், அதாவது நம்ம வந்து இ பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் இம்போர்ட் பட்டன் அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இம்போர்ட் பட்டன் நாங்க வந்து கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு முன்னாடி பேங்க் டீடைல்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க. சார் பேங்க் டீடைல்ஸே என்னன்னு நாங்க வந்து தெரியாது எங்களுக்கு, அதுவே நாங்க வந்து யூஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ பேங்க் டீடைல்ஸ் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும். இப்போ நம்மகிட்ட 100 சப்ளையர் இருக்காங்க, 100 சப்ளையருடைய பேங்க் டேட்டாஸ் எல்லாமே நம்ம எக்ஸல்ல வச்சுட்டு அந்த டேட்டாவை மட்டும் நம்ம வந்து அந்தந்த லெட்ஜருக்கு நம்ம அப்டேட் பண்றோம் அப்படின்னா அந்த பேங்க் டீடைல்ஸ்ங்கிறது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுதான் பேங்க் டீடைல்ஸ். இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணும்போதே நம்ம டைரக்டா நம்ம வந்து வவுச்சர் கிரியேட் பண்றது இந்த மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணலாம். ஸோ டைப் இது வந்து ஒன்லி ஃபார் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து யூஸ் பண்றது. இங்க சிம்பிளி வந்து என்ன பண்ணிருக்காங்க,
ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் எடுத்து எப்படி நம்ம வந்து இந்த டேட்டாவை நம்ம இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஓகேங்களா? இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனிங் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இன் ஃபியூச்சர்ல வரக்கூடிய வீடியோஸ்ல. இப்போ வந்து இந்த ஒரு ஆப்ஷன் நியூவா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. ஸோ டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்து வேற என்ன சார் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் லெவல்ல ஒரே ஒரு கான்ஃபிகரேஷனை வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து இங்க பார்க்கலாம். அது லாஸ்ட் அப்டேட். இதோட நம்ம வந்து இந்த வீடியோ முடியுது. இப்போ வவுச்சர் அப்படின்னு நம்ம வந்து போறோம். ஏதோ ஒரு வவுச்சர்ல நீங்க வந்து F12 கான்ஃபிகர் நீங்க வந்து பிரஸ் பண்ணி பாருங்க. இங்க வந்து இந்த ஆப்ஷன் ஆல்ரெடி இருந்தது. எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பேங்க் டேட், அவ்வளவுதான். ரிமூவ் பேங்க் டேட் வைல் ஆல்டரிங் ரீகான்சில் வவுச்சர். இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ரீகான்சில் லிங்க், அது மூலமா நம்ம ரீகான்சில் பண்ணியிருந்தாலும் கூட ஆட்டோமேட்டிக்கா நம்ம வவுச்சர் ஆல்டர் பண்ணும்போது பேங்க் டேட் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். அன்ரீகான்சில்டு டிரான்சாக்ஷன் அது சேவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற ஆப்ஷன் தான் வந்து ரிமூவ் பேங்க் டேட் அஸ் வெல் அஸ் ரீகான்சிலேஷன் லிங்க். இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். இந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து மோர் தென் 10 மினிட்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு ரிலீஸ் 6ல இருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த அப்டேட் உங்க பிசினஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க உங்க பார்ட்னரை நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த அப்டேட்டை நீங்க அவங்க கிட்ட இருந்தே நீங்க வந்து ரிசீவ் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு வீடியோல